إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء الصالحين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم أقول وبالله التوفيق கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, மதரசாவின் நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், குறிப்பாக உங்கள் ஊருக்கு வந்து மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், இதை நான் ஒரு சிறிய தாருல் இஸ்லாமாக பார்க்கிறேன். இது ஒரு சிறிய தாருல் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீம்கள் முஹல்லாவாக ஒரு ஊரிலே அதிகமான முஸ்லீம்கள் இஸ்லாமிய ஜமாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. இதை ஒரு தாருல் இஸ்லாமாக பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் இங்கே பணி செய்யக்கூடியவர்கள், மதரசாவிலே கல்வி போதிப்பவர்கள் எல்லாம் உங்கள் ஊர் உலமாக்களே அதில் ஆர்வத்தோடு அந்த அர்ப்பணிப்போடு அந்த பணியை செய்து வருகிறார்கள். பல இடங்களில் வெளியூரிலிருந்து ஆலிம்களை கொண்டு வந்து அவர்களுக்கு ஊதியம் வழங்கி அவர்கள் பணி செய்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் ஊரில் உங்களோடு பிறந்து வாழ்ந்த இந்த மக்கள், இந்த அறிஞர்கள் இந்த தீனுக்காக முன்வந்து இந்த பணியை செய்வது, இது மற்றொரு பெரிய சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை பாதுகாப்பானாக, உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. நீங்கள் இந்த தீனுக்கு, மார்க்கத்திற்கு, இந்த கல்விக்காக என்ன செலவழிக்கின்றீர்களோ அதைவிட சிறந்ததை அல்லாஹு தஆலா துன்யாவிலும் உங்களுக்கு தந்தருள்வானாக, ஆகிரத்திலும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு செலவழிக்கக்கூடிய இந்த செலவழிப்புகளுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை, பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி எதற்காக, யாருக்காக நடத்தப்படுகின்றதோ அந்த நம்முடைய அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய மாணவர்கள், குர்ஆனை கற்றவர்கள், குர்ஆனை ஹிஃப்து செய்தவர்கள், அவர்களோடு சில நல்லுபதேசங்களை நினைவூட்டிக் கொள்வதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அதே உபதேசங்களை நினைவூட்டிக் கொள்ள, அதே உபதேசங்களை செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுக்காகவே வாழ்ந்தவர்கள், குர்ஆனுக்காகவே வாழ்ந்தவர்கள். குர்ஆனை கற்றார்கள், ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அதன் கல்வியை படித்தார்கள், படித்து கொண்டே இருந்தார்கள். அதன்படி செயல்பட்டார்கள். பிறகு அதை உலக மக்களுக்கெல்லாம் பரப்புவதற்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். அத்தகைய நம்முடைய முன்னோர் சஹாபா, தாபிஈன், தபுஉ தாபிஈன், அவர்களின் வழியில் வந்த இமாம்கள், சாலிஹீன், அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. அவர்கள் இவர்களை போன்ற குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கு என்ன அறிவுரைகளை நல்லுபதேசங்களை
தங்களது காலத்தில் வழங்கினார்கள் என்பதைத்தான் இந்த மஜ்லிஸிலே இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவூட்ட இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக யாரிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு இஜாஸா சனது வழங்கினார்களோ, அந்த தோழரை ஒரு ஹுஜ்ஜத்தாக ஒரு ஆதாரமாக ஆக்கினார்களோ, அந்த சஹாபிதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹுடைய காதிம், சாஹிபு மித்ஹரத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடைய உதுவுடைய பாத்திரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். சாஹிபு சிவாக்கி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய மிஸ்வாக் அவர்களது கையில் தான் இருக்கும். சாஹிபு விசாதத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் எந்த தலையணையில் சாய்ந்து கொள்வார்களோ அந்த தலையணை இப்னு மஸ்ஊதிடம் தான் இருக்கும். அந்த அளவு ரசூலுல்லாஹுவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமானவர்கள். பலரெல்லாம் நினைத்துக் கொள்வார்கள் இவர் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் ஒருவரோ என்று. அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரின் மீது பாசமும் அன்பும் நெருக்கமும் அவர்களுக்கு அவர்கள் செய்த பணிவிடையும். குர்ஆனுக்காகவே வாழ்ந்தவர்கள். குர்ஆனை ஓதுவது படிப்பது அவர்களுடைய மிக பிரபலமான ஒரு சொல் இருக்கும். இந்த குர்ஆனுடைய கல்வி, இந்த குர்ஆனுடைய கல்வி உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிறது. அங்கே எனது வாகனம் செல்ல முடியும் என்று இருந்திருந்தால், குர்ஆனுடைய கல்வி உலகத்தின் ஒரு மூலையில் இருக்கிறது, எனது வாகனம் அங்கே செல்லும் என்று இருந்தால் கண்டிப்பாக நான் முதல் வேளையாக அவரிடத்திலே சென்று அந்த கல்வியை கற்றுக்கொள்வேன், எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார்கள். யார் அவர்கள்? ரசூலுல்லாஹ்விடத்திலே கல்வி படித்த அந்த மகத்தான சஹாபி. எந்த சஹாபியிடத்திலே சிகாரு சஹாபா, சிறு வயது சஹாபாக்கள் எல்லாம் கல்வி படித்தார்களோ அத்தகைய மகத்தான ஆசிரியர் யார்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய சபையில் ஃபத்வா கொடுப்பதற்காக 2 கலீஃபாக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த நபித்தோழர் சஹாபி சொல்கிறார், ஒரு இடத்தில் குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது என்று தெரிந்தால், என்னால் அங்கு செல்ல முடியும் என்று இருந்திருந்தால் கண்டிப்பாக சென்று அந்த கல்வியை நான் தேடுவேன், அவரிடமிருந்து எடுத்துக்கொள்வேன் என்று. எவ்வளவு பணிவு பாருங்கள். இன்று நாம் கொஞ்சம் படித்தவுடனேயே மற்றவர்களை எல்லாம் புறக்கணித்து விடுகிறோம். நமக்கு சில கல்வி கிடைத்தவுடனேயே எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று நமக்கு நாமே நம்மை பெருமை பேசிக் கொள்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யம்பகி லிஹாமிலில் குர்ஆன் அன் யுரஃப பிலைலிஹி இதன் நாஸு நாயிமூன். குர்ஆனை மரணம் செய்த நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களை மக்கள் எப்படி அடையாளம் காண வேண்டும் தெரியுமா? குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள் எப்படி அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் தெரியுமா? சர்டிபிகேட்டை மாட்டி வைத்து அல்ல, இது உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக, உங்களது ஹிஃப்து முடிந்தது என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு சனது. இதை கொண்டு நீங்கள் அறியப்படுவதல்ல. நீங்கள் அறியப்படுவது எதை கொண்டு? இப்னு மஸ்ஊத் கூறுகிறார்கள், பிலைலிஹி இதன் நாஸு நாயிமூன். மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்களா? மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுகின்றீர்களா? உங்களுடைய திலாவத் மஜ்லிஸுகளில் ஓதுவதற்காக அல்ல, உங்களுடைய திலாவத் அல்லாஹுடைய இபாதத்திலே, தொழுகையிலே அல்லாஹுவிற்கு முன்னால் நீங்கள் ஓதுவதற்காக. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். இந்த குர்ஆன் தொழுகையில் ஓதப்படுவதற்காக, தொழுகைக்கு வெளியில் அமல் செய்யப்படுவதற்காக இறக்கப்பட்டதே தவிர மஜ்லிஸுகளில் பரக்கத்துக்காக ஓதப்படுவதற்கோ, போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் கொடுக்கப்படுவதற்காகவோ இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை. அவையெல்லாம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டுவதற்கான வழிகளே தவிர அவை குர்ஆனுடைய நோக்கமல்ல. சொல்கிறார்கள் இப்னு மஸ்ஊத், ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்.
நம்முடைய சஹாபா தாபிஈன் ஹுஃபாதுல் குர்ஆனுக்கு எப்படி பெயர் சொல்வார்கள்? ஹமலத்துல் குர்ஆன். முந்தைய காலத்திலே சொல்லப்பட்ட பெயர் ஹாஃபிதுல் குர்ஆன் அல்ல, ஹமலத்துல் குர்ஆன், காரிவுல் குர்ஆன். குர்ஆனை சுமந்தவர், அதை தனக்குள் அப்படியே ஏற்றுக்கொண்டவர். எந்த நேரமும் அவரிடத்திலே குர்ஆன் இருக்கும். இன்று சில ஹாஃபிதுகள் இருப்பார்கள், ரமதானுக்கு மட்டும் ஹாஃபிதுகள். எப்படி? ரமதானுக்கு மட்டும் ஹாஃபிதுகள். ரமதான் முடிந்தால் அவர்களது ஹிஃபுதும் முடிந்துவிடும். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மக்களுக்கு தொழ வைப்பதற்காக மட்டுமே ஹாஃபிதுகள், தாங்கள் தொழுவதற்காக அல்ல. இது ஒரு கைசேதமான நிலை. புரியுதுங்களா பிள்ளைங்களா? புரியுதா? குர்ஆன் எனக்காக, என்னுடைய இபாதத்துக்காக, என்னுடைய ஆகிரத்துக்காக. அடுத்து சொல்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, வபினஹாரிஹி இதன் நாசு முஃப்திரூன். ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர், அவருடைய பகலை பார்த்து அவர் அடையாளம் காணப்பட வேண்டும். அது எப்படி பகலை பார்த்து? மக்கள் எல்லாம் நோன்பில்லாமல் இருப்பார்கள், அவர் நோன்பாளியாக இருப்பார். மக்கள் எல்லாம் நோன்பில்லாமல் இருப்பார்கள், அவர் எப்படி இருப்பார்? நோன்பாளியாக இருப்பார். என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ்வின் அடியார்களே, குறிப்பாக ஆலிம்கள், ஹாஃபிதுகள், மார்க்கத்தை கற்றவர்கள், குர்ஆனை கற்றவர்கள் நஃபிலான நோன்புகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ரமதான் மாதத்தில் எல்லாரும் நோன்பு வைக்க தான் போகிறோம். ரமதான் மாதத்தில் எல்லோரும் நோன்பு வைக்கத்தான் போகிறோம். இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் எல்லாம் நோன்பில்லாமல் இருக்கும் பொழுது குர்ஆனை சுமந்தவர் நோன்பாளியாக இருப்பார். திங்கள் கிழமை நோன்பு வைப்பார், வியாழக்கிழமை நோன்பு வைப்பார், அல்ல ஐயாமுல் பீத், மாதத்தினுடைய அந்த 12, 13, 14 நாட்களில், அந்த 3 நாட்களிலே நோன்பு வைப்பார். அதுபோக அவ்வப்போது வரக்கூடிய முஹர்ரமுடைய 10, அரஃபாவுடைய பிறை 9, இப்படியாக நஃபிலான நோன்புகளை வைத்து கொண்டே இருப்பார். அதை கொண்டு அவர் அடையாளம் காணப்படுவார். அடுத்து சொன்னார்கள், வபிவர்இஹி இதன் நாசு யக்லுதூன். ஹிஃப்த் என்பது குர்ஆனோடு ஏற்பட்ட தொடர்பு. அது ஹிஃப்த் என்பது சாதாரண ஒரு முஸ்லிமை விட ஒரு முஃமின், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக குர்ஆனுடைய தொடர்பு. அவர் தொடர்ந்து அதை ஓதுவார், ஒவ்வொரு நாளும் அதை சிந்திப்பார், படிப்பார். அதற்கு மேலாக ஒரு அற்புதமான ஒரு உறவை, அற்புதமான ஒரு தொடர்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கு குர்ஆனோடு வழங்கினான். அதுதான் நீங்கள் குர்ஆனை உங்களது உள்ளத்தில் சுமந்து கொண்டீர்கள். மற்றவர்களெல்லாம் குர்ஆனுடைய பிரதிகளை சுமந்து கொள்ள, மற்றவர்களெல்லாம் குர்ஆனுடைய பிரதிகளை கைகளிலே சுமந்து கொண்டிருக்க, நீங்கள் அந்த குர்ஆனை உங்களது கல்பிலே, பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அல்லாஹு தஆலா நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் என்று யாரை புகழ்கிறானோ அந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கி கொடுத்தான், ஆக்கி இருக்கின்றான். இந்த ஹிஃப்துல் குர்ஆன் மூலமாக, குர்ஆனை மனனம் செய்ததின் மூலமாக. அப்படி என்றால் இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், வபிவர்இஹி இதன் நாசு யக்லுதூன். மக்கள் எல்லாம் ஹலால் ஹராமை பொருட்படுத்தாமல், ஹலால் ஹராமை பொருட்படுத்தாமல் எதையும் சாப்பிடலாம், எப்படியும் வியாபாரம் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் சென்று சாப்பிடலாம், யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் சென்று சாப்பிடலாம், யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று மக்கள் எல்லாம் ஹராமோடு ஹலாலோடு கலந்து விட்டிருக்க, குர்ஆனை மனனம் செய்தவர் அறியப்படுவார் அவருடைய பேணுதலை கொண்டு, அவருடைய பேணுதலை கொண்டு. வர ஹலால் ஹராமுடைய பேணுதல். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி அறிவிக்கப்படுகிறது, தமஷ்கிலே அங்கே வியாபாரத்திலே ஒரு ஹராமான செயல் தோட்டம் வைத்திருப்பவர்களிடத்திலே அந்த ஆண்டு கலந்து விட்டது. அந்த ஆண்டு
ஹராமான ஒரு தொழில் அங்கே நடந்து விட்டது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அந்த ஆண்டு முழுக்க பழமே சாப்பிடவில்லை. அந்த ஹராமான உணவு தனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தால். இப்படித்தான் நம்முடைய முன்னோர் உலமாக்கள், முஹத்திஸுகள், ஃபுகஹாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனை மனனம் செய்பவர்களே, உங்களுடைய இந்த சிறு பிராயத்திலேயே இந்த தக்வா, இந்த இந்த பேணுதலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த வயசிலிருந்து நான் யாரிடத்திலும் யாசிக்க மாட்டேன், யாருடைய கையையும் நான் பார்க்க மாட்டேன், யாருடைய பாக்கெட்டையும் பார்க்க மாட்டேன், யாரும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்பேன், ரப்பிடம் கேட்பேன். அந்த தவக்குல், அந்த யக்கீன், அந்த தக்வா வர வேண்டும். சில பேரை பார்க்குறோம், பள்ளிவாசலில் மெஹராபில் தொழு வச்சுட்டு நின்று கொண்டிருப்பார்கள். யார் கை கொடுப்பாங்க, யார் என்ன காசு கொடுக்குறாங்க. இது ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், ஒரு ஹாமிலுல் குர்ஆனுடைய பண்பல்ல. ஹலாலான ஊதியம் எது கிடைக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ். யாராவது தேடி வந்து அன்பளிப்பு கொடுத்தால் அது வேற. ஆனால் பொது இடங்களில் நின்று கொண்டு மக்கள் எனக்கு தர்மம் செய்ய மாட்டார்களா என்று கை நீட்டுகின்ற பழக்கம் இருக்கிறதே, இது அவர் தன்னைத்தானையே தாழ்த்திக் கொள்கிறார், தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறார். அல்லாஹ் உங்களை குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஹாஃபிதுகளே, யாசகத்தை கொண்டு, எதிர்பார்ப்பை கொண்டு, கை நீட்டுவதை கொண்டு உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீர்கள், அவமானப்படுத்தாதீர்கள். உங்களது ரிஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். உங்களது ரிஸ்க்கு கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான், கண்ணியமாக அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த ரிஸ்க்கை உங்களை தாழ்த்தி மட்டமாக்கி அவமானப்படுத்தி தேடிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உங்களது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள். வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை கேட்டுக்கொண்டே இருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெருக்கடியின் காரணமாக யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. உங்களுக்கு ஒருவர் அன்பளிப்பு கொடுத்தாலோ, அவருடைய தொழில் எப்படி ஹலாலானதா, அவருடைய வியாபாரத்தில் சந்தேகம் கலந்திருக்கிறதா என்ற அந்த பேணுதல் உங்களிடத்திலே வர வேண்டும். அதன் அடிப்படையில் சிலருடைய அன்பளிப்பை நீங்கள் மறுக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹுடைய பயம் வரும். ஏன் ஆலிமே, ஏன் ஹாஃபிதே எனது அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இல்லை, உங்களுடைய வியாபாரத்திலே சந்தேகம் இருக்கிறது, உங்களை பற்றி மக்கள் இப்படி தவறாக பேசிக் கொள்கிறார்கள், நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் நியாயமாக நடப்பதில்லை என்று பொய் பேசுகிறீர், கலப்படம் செய்கிறீர், பலருக்கு நீங்கள் இன்னும் பாக்கி தர வேண்டியது இருக்கிறது என்பதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவரிடத்திலிருந்து நான் அன்பளிப்பை பெறமாட்டேன் என்று அங்கே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றும், அவருக்கு மறுமைக்கான வெற்றிக்கான வழியை காட்டும். எது எப்படி போனா யார் கொடுத்தாலும் நான் வாங்கி போட்டுப்பேன். இது பொதுவாக சாதாரண மக்களிடத்திலேயே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், லயஅத்தியன்ன அலன்னாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம். ஒரு காலம் சத்தியமாக மக்களுக்கு இப்படி வரும், அந்த காலத்தில் மனிதன் பொருட்படுத்த மாட்டான் செல்வத்தை எங்கிருந்து எடுத்தான் என்று, அது ஹலாலான வழியிலிருந்து வருகிறதா அல்லது ஹராமான வழியிலிருந்து வருகிறதா என்று. இது ரொம்ப ஆபத்தான நிலை. ஈமான் செத்து விட்டது, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் மடிந்து விட்டது என்பதற்கான மிக ஒரு எச்சரிக்கையான ஒரு அடையாளம். ஆகவே குர்ஆனை மனனம் செய்தவர்களே, ஹாஃபிதுகளே, எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், பேணுதல் ரொம்ப முக்கியம். ஹலால், ஹலால், அதுதான் தக்வா, அதுதான் தக்வா. நம்முடைய உண்ணும் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய குடிக்கும் பானம், நம்முடைய உடை, நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஹலால், தக்வா, வர ரொம்ப முக்கியம். அல்லாஹ் அக்பர். அடுத்து சொன்னார்கள் பாருங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, வபிதவாதுஇஹி இதன் நாஸ் யக்தாலூன்.
மக்களெல்லாம் பெருமையில் மதமையில் ஒரு விதமான செருக்கில் ஆணவத்தில் கர்வத்தில் இருக்கும் பொழுது குர்ஆனை மரணம் செய்தவர் பணிவோடு இருப்பார். குர்ஆனை மரணம் செய்தவர் பணிவோடு இருப்பார். எல்லோரிடத்திலும் அன்பாக பேசுவார், எல்லோருக்கும் பணிவிடை செய்வார், எல்லோரிடத்திலும் மென்மையான அழகிய பேச்சுகளை பேசுவார், பிறருக்கு உதவி செய்வதற்கு ஆர்வப்படுவார். இன்று நம்முடைய சூழ்நிலைகளிலே ஒரு சில காட்சிகளை நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர் உலமாக்கள் முஹத்திஸ்கள் ஃபுகஹாக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் மக்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? அவர்கள் மக்களுக்கு பணிவிடை செய்வார்கள். இன்று எப்படி? நான் ஆலிம், எனக்கு மக்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே போகிறது. நான் ஹாஃபித், எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும், எனக்கு தராவி தொழு வச்சா பால் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும், எனக்கு முசல்லா போடுறதுக்கு ஒருத்தர் வேணும், நான் தொழுது முடிச்சுட்டா அந்த முசல்லாவை இன்னொருத்தர் தான் மடித்து வைக்கணும். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கு? இதெல்லாம் இப்படி இல்லாமல் ஆலிம்கள் ஹாஃபிதுகள். ஆலிம் ஹாஃபிதா இருக்கிறவர் அதான் சொல்ல மாட்டாராம். எப்படி? ஆலிம் ஹாஃபித் இமாமா இருந்தார்னா அவர் அதான் சொல்ல மாட்டார். அதான் சொல்றது என் வேலை கிடையாது. அது யாராச்சும் மோதினார்கிட்ட சொல்லுங்கள், அது யாராச்சும் பீகாருக்காரங்க வடநாட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள். நான் அதான் சொல்லுவேன், மைக்கும் அதான். நான் எதுக்கு அதான்? அல்லாஹ் ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஷேக் சவுதியில் இருந்தாங்க, கேளுங்க. அங்கே இமாமு தான் பெரும்பாலும் எல்லா பள்ளியிலையுமே ஹுவ யுஅத்தின் வஹுவ யுகீம் வஹுவ யஅமுன் நாஸ பினஃப்ஸிஹி. அவர் தான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பள்ளியை திறக்கணும், லைட்டை போடணும், அதான் சொல்லணும், அவர் தான் இகாமத் சொல்லணும், அவர் தான் தொழு வைக்கணும். எங்கேயாவது பெரிய மஸ்ஜித் ஜாமியா இருந்தால் அங்கே 2 பேர் தனித்தனியாக இருப்பாங்க, இல்லையா உஸ்தாத்? ஆமாம். என்ன பழக்கம் இது? முஅத்தின் இல்லை என்பதற்காக எங்கேயாச்சும் அவர் ஒரு மனுஷன் தானே, போயிட்டாரு, வர லேட் ஆயிடுச்சு, இமாம் இருப்பார், அதான் சொல்ல மாட்டார். கேட்டால் என் வேலை கிடையாது. அதான் சொல்லிட்டா மதிப்பு குறைஞ்சிருமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதான் சொல்லிட்டா மதிப்பு குறைஞ்சிருமா? என்னங்க பெருமது? தூக்கி போட்டு மிதிக்கணும். பெருமை என்ன செய்யணும்? என்னப்பா தம்பி செய்யணும்? சொல்லுப்பா. பெருமை வந்துச்சுன்னா தூக்கி போட்டு மிதிக்கணும், செருப்படுத்து தலையில் அடிக்கணும். பெருமை வந்துச்சுன்னா செருப்படுத்து தலையில் அந்த பெருமை இறங்குற வரைக்கும் மந்திரிக்கணும். கிபர், அனானியத், அது இப்லீஸுடைய குணம், அது ஃபிரௌனுடைய குணம், அது அபூ ஜஹல் அபூ லஹபுடைய குணம். ஹாஃபிதுல் குர்ஆன் அவ்வளவு பணிவாக இருக்கணும், மக்களுக்கு ஹித்மத் செய்யணும், ஓடணும். ரமதான் மாசமா இஃப்தார் டைமா எல்லாருக்கும் ஓடி ஓடி இஃப்தார் கொடுக்கணும். தொழுகை முடிஞ்சிருச்சா ஏதாவது மக்களுக்கு தேவையா ஓடி ஓடி ஹித்மத் செய்யணும். ஒரு துண்டை ஒன்றை போட்டுக்கிறது, எல்லாம் போட்டுக்குங்க. துண்டு போட்டால் வேலை செய்யக்கூடாதா? தலப்பா கட்டிட்டா வேலை செய்யக்கூடாதா? மக்கள் எப்படியெல்லாம் இந்த இல்மை கொண்டு தங்களை தாங்களே நன்மையை கொண்டு மாற்றுவதற்கு பதிலாக மட்டமான குணங்களை கொண்டு மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். வபி தவாதுஹி இதன் நாசு யக்தாலூன். மக்கள் எல்லாம் ஆணவமாக பெருமையாக நடந்து கொண்டால் இவர் எப்படி நடந்து கொள்வார்? எப்படி நடந்து கொள்வார்? பணிவாக நடந்து கொள்வார். சுப்ஹானல்லாஹ். அடுத்து பாருங்க. வபி ஹுஸ்னிஹி இதன் நாசு யஃப்ரஹூன். வபி ஹுஸ்னிஹி இதன் நாசு யஃப்ரஹூன். மக்கள் எல்லாம் இந்த துன்யாவை கொண்டு விசேஷங்கள், விழாக்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வீட்டில் கல்யாணம், விருந்து, காசு, பணம், சம்பாத்தியம் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர் மறுமையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார். மக்கள் எல்லாம் துன்யாவை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் எப்படி இருப்பார்? மறுமையின் கவலையிலே இருப்பார். மக்கள் எல்லாம் வீண் விளையாட்டுகளில் மூழ்கி, கேளிக்கைகளில், வேடிக்கைகளில் மூழ்கி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்க இவரோ அழுது கொண்டிருப்பார் அல்லாஹுவின் அச்சத்தால், அல்லாஹுவின் பயத்தால். அடுத்து சொன்னார்கள்,
மக்கள் எல்லாம் வீண் பேச்சுகளிலே ஈடுபட்டால் இவரும் சேர்ந்து அவர்களோடு வீண் பேச்சுகளில் ஈடுபட மாட்டார். இவரோ அல்லாஹ்வுடைய நினைவில், குர்ஆனுடைய திலாவத்தில், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பார், வாய் மூடி இருப்பார். அவர்களோடு அவர்களின் வீண் பேச்சுகளிலே கலந்து கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட ஹாஃபிதுகளாக ஆவீங்களா இன்ஷா அல்லாஹ்? இப்படிப்பட்ட ஹாஃபிதுகளாக நாம் ஆக வேண்டும். எப்படி? இந்த ஹாஃபிதுகளை ஹமலத்துல் குர்ஆனை இப்னு மஸ்ஊத் வர்ணித்தாரோ, யாரை பற்றி வர்ணிக்கிறார் இவர்? சஹாபாக்களில் யார் குர்ஆனை மரணம் செய்திருந்தார்களோ இவர்களுடைய மாணவர்கள், இவர்கள் யாருக்கு குர்ஆனை மரணம் செய்து கொடுத்திருந்தார்களோ அவர்களை பற்றி இவர்கள் சொல்கிறார்கள். இன்று என் அன்பிற்குரிய ஹாஃபித் மாணவர்களே, இந்த குர்ஆன் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால், இந்த குர்ஆன் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் எப்படி இதை கொண்டு நாம் உபதேசம் செய்யும் பொழுது மக்களில் மாற்றத்தை உண்டாக்கும்? இந்த குர்ஆனை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நமக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்து குறிப்பா சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களை, உயர்ந்த முயற்சிகளை தந்தருள்வானாக. குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய நாம், மரணம் செய்து முடித்த நாம், நமக்கு இஹ்லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? இஹ்லாஸ், மன தூய்மை. இந்த மன தூய்மை இருக்கிறதே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்? இஹ்லாஸ் இல்லை என்றால் எல்லா அமல்களும் வீண். இஹ்லாஸ் இல்லை என்றால் எல்லா அமல்களும் வீண். அல்லாஹ் உங்களுக்கு அழகிய குரலை கொடுத்தான், குர்ஆனை மரணம் செய்ய வைத்தான். இதெல்லாம் யாருடைய கிருபை? அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் உங்களை ஹாஃபிதாக ஆக்கினான். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்காக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருக்காக அல்ல? மக்களுக்காக அல்ல. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதிகமாக இந்த ஹதீஸை நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அவ்வளவு மன் துஸாரு பிஹின்னார், நாளை மறுமையில் நரகம் முதலாவதாக யார் மீது சூடாக்கப்படுமோ, கொதிக்க வைக்கப்படுமோ, அந்த நெருப்பு அப்படியே மூட்டப்படுமோ, அந்த முதல் 3 மனிதர்களிலே ஒருவர் யார்? குர்ஆனை ஓதியவர், குர்ஆனை கற்றவர், மனப்பாடம் செய்தவர், அதை படித்தவர். ஏனென்றால் என்ன பிரச்சனை? அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான், உனக்கு நான் குர்ஆனை கொடுத்தேனா இல்லையா? யா ரப் கொடுத்தாய். உனக்கு நான் இந்த இல்மை கொடுத்தேனா இல்லையா? யா ரப் கொடுத்தாய். நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ரப்பு கேட்பான். எனக்காக என்ன செய்தாய் என்று ரப்பு கேட்பான். அவர் சொல்வார், யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த குர்ஆனை நான் ஓதினேன், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ்ட்ட போய் பேச முடியுமா? யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் நாள் அது. யாரும் எதையும் அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்வான், கذبت, பொய் சொல்கிறாய், எல்லாம் நீ செய்தாய். கரஅத்தல் குர்ஆன், எல்லாம் செய்தாய். லியுகால இன்னக காரிஉன், நீ குர்ஆனை கற்றவன், ஒரு காரி, ஒரு ஹாஃபித், ஒரு ஆலிம் என்று சொல்லப்படுவதற்காக செய்தாய். வகத் கீல், சொல்லப்பட்டு விட்டது எல்லாம் உலகத்திலேயே, இனி உனக்கு இங்கு எந்த நன்மையும் இல்லை. வல்இயாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான. என்ன செய்ய? கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஓதி தொழுது அதை கொண்டு உபதேசம் செஞ்சு கடைசியில் நீயத்து என்ன இல்லை? லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக என்று இல்லாததால் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது என்ன ஆகுவார்? அவர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமலும் அவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த முகஸ்துதி, குர்ஆனை மனப்பாடம் செஞ்சதுக்கு பொதுவாக எல்லார்ட்டையுமே வரும். எல்லார்ட்டையும் அமல் செய்கிற எல்லாருக்கும் இந்த முகஸ்துதி வரும். அமல் செய்கிற எல்லார்ட்டையுமே
இந்த முகஸ்துதி வரும். அதுல குறிப்பா ஆலிம்களிடத்துல, ஹாஃபிதுகளிடத்துல ரொம்ப வேகமா ஷைத்தான் இதை தான் கொண்டு வந்து முதல்ல அவங்கள வீழ்த்த பார்ப்பான். வேணா வேற எதை கொண்டு வீழ்த்தினாலும் எந்திரிச்சிடலாம். இந்த முகஸ்துதியை கொண்டு வீழ்த்திட்டா அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் வேறையே வெட்டின மாதிரி, அந்த தொடர்பையே மொத்தமா அறுத்த மாதிரி ஆயிடும். கவனிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். நான் ரொம்ப பயப்படுறது, உங்கள்கிட்ட ரொம்ப பயப்படுறது இந்த சிறிய ஷிர்க்கை தான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒம ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க் என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, அதுதான் முகஸ்துதி. அவர் புகழ வேண்டும், அவர் பார்க்க வேண்டும், மக்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய செயல்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இமாம் ஆஜுர்ரி ரஹிமஹுல்லா குர்ஆனை கற்றவர்களுக்காக தனி கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. அதை கூட பல இடங்களில் நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம். கவனமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது. ரொம்ப முக்கியமான புத்தகம். அதில் அவங்க சொல்கிறாங்க, ينبغي لمن رزقه الله حسن الصوت بالقرآن أن يعلم أن الله قد خصه بخير عظيم فليقرأ لله لا للمخلوقين. அல்லாஹ் ஒருத்தருக்கு அழகிய குரல்ல குர்ஆன் ஓத அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தா அவர் அல்லாஹ்வுக்காக குர்ஆன் ஓதட்டும், மக்களுக்காக அல்ல. சில இமாம்களுடைய பிரச்சனையை சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஹாஃபிதுகள் நீங்கள் மாணவர்கள், நாளைக்கு நீங்க தான் இமாம். எப்படி இந்த சமுதாயம் கெட்டுச்சு பாருங்க. நீங்க சிந்திங்க, நான் சொல்லேன்னு கோச்சிக்காதீங்க. ஒரு இமாம் ஜஹரு தொழுகையில, உதாரணத்துக்கு மகரிபு தொழுகையில ஃபாத்திஹா சூரா ஓதுறாரு. எப்படி ஓதுறாரு? நல்ல ராகமா ஓதுறாரு. இப்ப என்ன கேள்வி, இதே போலதான் அசரு தொழுகையில அவர் ஓதுனாரா? அசரு தொழுகையில அவர் தொழு வைக்கும் பொழுது அவருடைய நஃப்ஸுக்குள்ளார, அவருடைய லிசானுக்குள்ளார ஓதும் பொழுது மகரிபு தொழுகையில ஃபாத்திஹா சூரா ஓதுன மாதிரி ஓதுனாரா? ஹல் கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ பித்திலாவத்தின் ஃபில் ஜஹரி வ பித்திலாவத்தின் ஃபிஸ் சிர். அப்ப மக்களுக்கு காட்டும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறார். இதே லோஹர் அஸ்ர்ல ஓதும்போது ஒரே மூச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அவர் தொழுகையை ஃபாசிதாக்கி பின்னாடி நிக்கிற நம்ம தொழுகையை ஃபாசிதாக்கி, இது தொழுகையா? இது உங்களுக்கு யார் இதை கற்றுக் கொடுத்தார்கள்? சிறுல நீங்க எந்த வக்ஃபையும் பேண வேண்டியது கிடையாது, எந்த மத்தையும் கவனிக்க வேண்டியது கிடையாது. குன்னா இக்ஃபா இத்ஹார் இதுகாம் எதையும் கவனிக்க வேணாம், எப்படி வேணாலும் ஓதுங்க. நீங்க ஜஹரா ஓதும்போது மட்டும் மக்களை கவர்றதுக்கு அழகா ஓதிக்குங்க. இப்படி ஒரு திலாவத்து வச்சிருந்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஹதீஸ் படிச்ச இமாம்கள் இருக்காங்க. என்னங்க பைத்தியகாரத்தனை இது, என்ன கேவலம் இது! மக்களுக்கு கேட்க வைக்கும் பொழுது அழகாக ஓதுகிறார்கள், நிறுத்தி ஓதுகிறார்கள், நீட்டி ஓதுகிறார்கள். அல்லாஹ் மட்டும் கேட்கும் போது முடிச்சு கதை. சில பேர் தக்பீர் கட்டினாங்கன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin முடிக்கிறதுக்குள்ளார அவர் இன்னொரு சூறாவையும் ஓதி ருக்குக்கே போயிடுறாரு. இன்னொரு சூறாவை ஓதி ருக்குக்கே போயிடுறாரு. அப்ப என்ன நிலைமை இது? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன சொல்கிறார்கள் இமாம் ஆஜுர்ரி ரஹிமஹுல்லா? குர்ஆனை யாருக்காக ஓதுங்க? அல்லாஹ்வுக்காக ஓதுங்கள். நீங்க தனிமையில ஓதுனாலும் சரி, நீங்க சிறு தொழுகையில ஓதுனாலும் சரி, ஜஹரு தொழுகையில ஓதுனாலும் சரி, மேடையில உட்கார்ந்து பரிசு வாங்கும் போது அப்ப மட்டும் தலையாட்டி ஆட்டி நீட்டி நீட்டி எல்லா இதுகாமு இதுகாரு இக்ஃபா குன்னா எல்லாத்தையும் பேண வேண்டியது. கடைசியில் மக்களுக்கு தொழுவு வைக்கும்போது, அதுவும் கிராமத்துக்கு போயிட்டா நம்ம ஹாஃபிஸுகள் செய்கிற சேட்டை இருக்குது. பின்னாடி யாருமே ஹாஃபிஸ் நிற்கலன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுவு போயிருந்தேன், அதுவும் மெட்ராஸ்லேயே இப்படின்னா பார்த்துக்குங்க. ஆரம்பிச்சாரு ஹாஃபிஸாபு, அல்ஹம்து முடிச்சோன்னு பக்கரால ஆரம்பிச்சு குல்லாவது பிரபின்னாசி வரைக்கும் எல்லா சூறாலேருந்து ஆயத்தை கொண்டு வந்துட்டார். அடி ஸ்டாப், நான் ஸ்டாப், கலத்து மலத்து அடி தட்ட 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 போயிட்டு எங்கேயுமே நிற்கிறதே இல்லை. பின் ராகம்
குரலை பார்த்தா சும்மா சூப்பர் குரல். அப்படியே பின்னாடி உள்ளவங்களாம் சொக்கி நிற்கிறாங்க. எனக்கா மூஞ்செல்லாம் வேர்த்து விறுவிறுத்து நரம்பெல்லாம் புடைச்சு டென்ஷனாய் யா அர்ஹமர் ராஹிமீன் எங்கேயுமே நிற்கிறார். பக்ரால 4 ஆயத்து, ஆல இம்ரான்ல 5 ஆயத்து, அப்புறம் நிசால 3 ஆயத்து போய்கிட்டே இருக்காரு. எடுத்து அடி சட 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 சடன்னு ஒரு புது குரானையே கொண்டு வந்துட்டார். யாலமுன் முடி ரொம்ப ஹாஃபிதுகள் யாலமுன் தாலமுன்லாம் கவனிக்கிறதே கிடையாது. எங்கேயாச்சும் கடைசியில் தெரியலையா யாலமுன்னு முடிச்சுவாங்க. என்னங்க இது? யா அர்ஹமர் ராஹிமீன். என் அன்பிற்குரிய ஹாஃபிஸ் பெருமக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எதனால வரக்கூடிய பிரச்சனை? இஹ்லாஸ் இல்லாதனால. உங்களுக்கு அன்றைக்கு எவ்வளவு முடியுமோ அதை நல்ல மனப்பாடம் செஞ்சு அதை ஒருத்தர்கிட்ட மனப்பாடம் கொடுத்துட்டு நீங்க ஓதுங்க. வீண தக்கல்லுஃப் வமான பினல் முத்தக்கல்லிஃபீன், வீண் சிரமம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒரு ஜுசு பாடம் கொடுக்க முடியுமா, ஒரு ஜுசு பாடம் கொடுத்துட்டு அந்த ஒரு ஜுசுவை அமைதியாக தொழுக வைங்க. இங்கே எப்படி தொழு வைக்கிறாங்க தெரியுமா? மாஷா அல்லாஹ். சில ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட 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 கடன்னு நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். ஒரு ட்ரெயின் எப்பா என்ன சவுண்டு, என்ன சத்தம், தடப்பட தடப்பட தடப்பட. இது என்னங்க தொழுகையா இது? அந்த மாதிரி தான். என்ன சில ஹாஃபிதுகள் வந்து அவருக்கே தெரியாது இவர் எந்த இடத்துல ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. இதெல்லாம் என்னது? குர்ஆன் எப்படி ஓதணும், எவ்வளவு அழகா எவ்வளவு அமைதியா நிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தான் நிறுத்துவாங்க. ஆயத்து முடியும் போது நீட்டி நிதானமாக நிறுத்துவாங்க. அடுத்த ஆயத்தை ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்போ நமக்கு வரும் கிடைக்கும் சொல்லுங்க? இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான். இஹ்லாஸ் இல்லை, முகஸ்துதி இல்லை, சரி இஹ்லாஸ் இல்லை, மன தூய்மை இல்லை, முகஸ்துதி வந்துருச்சு. நான் சொல்கிற பாயிண்ட்டை முக்கியமாக கவனிங்க பிள்ளைங்களா, ஹாஃபிதுகளா. இஹ்லாஸ் இருந்தால் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பா? யார் கற்றுக் கொடுப்பா? அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் உங்களுக்கு. குர்ஆனோடு உள்ள ஒழுக்கங்களை, குர்ஆனை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி ஓத வேண்டும் என்பதை. இஹ்லாஸ் இல்லை, ரியா வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு முஅல்லிம் இப்லீஸாக போயிடுவான். உங்களுக்கு முஅல்லிம் யாரும் ஆயிடுவான்? இப்லீஸ். ஹஜரத்து தெரியுமா? ஹஜரத் இப்லீஸ் தம்பி பார்த்துருக்கியா? ஒன்ட்டு தான் கேட்குறேன். இந்த பிள்ளைங்க தனி ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. இவங்க யாருடைய முகமும் என்னோட கலக்கவே மாட்டேங்குது. நானும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பேசுகிறான்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. எல்லாம் தனி ஒரு சிந்தனையில் இருக்காங்க. என்ன சிந்தனைன்னு தெரில. இப்போ டென்ஷன் ஆக்கி விட்டீங்களோ? பரிச்சை இதுக்கு முன்னாடி பரிச்சை கிரிச்சனை கேட்டு ஏதாச்சும் மிரட்டிக்கிட்டு விட்டீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி, விஷயத்துக்கு வாங்க. இந்த இஹ்லாஸ் இல்லை, ரியா வந்துருச்சு, அப்போ யார் உஸ்தாத் ஆகிடுவான்? இப்லீஸ். முடிஞ்சு போச்சு. அவன் டெக்னிக்கு கற்று தருவான் பாருங்க, ஏமாத்து வேலையை. அவ்வளவு ஏமாத்து வேலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் நடந்ததை சொல்கிறேன். நான் இஷ்டத்துக்கு கதை விடல, அடிச்சு விடல. கவனிங்க. ஒரு ஊரில் பெண்களுக்கு தொழ வைக்கிறதுக்கு இமாம் ஹாஃபிஸாப், பெண்களுக்கு தொழ வைக்கிறதுக்கு ஹாஃபிஸாப் திரை போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த தட்டி வச்சு அடைப்பாங்கல்ல, இந்த ஷீட் போட்டு, அந்த ஷீட்டில் சின்னதாக 2-3 ஓட்டை இருக்கும், மைக் இருக்குது, பின்னாடி பெண்கள் இருக்காங்க. ரமதான் தராவி நடக்குது. ரமதான் தராவி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் நடந்துச்சு, 2 நாள் நடந்துச்சு, 3 நாள் நடந்துச்சு. ஒரு சகோதரிக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒரு சகோதரிக்கு சந்தேகம் வந்துச்சு. இதில் ஒரு சில செயல் சேர்ந்து இருக்குது, நான் அதை சென்சார் பண்ணிடுறேன். சந்தேகம் வந்தவன் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, சரி இந்த இமாம் என்ன செய்கிறாரு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா இந்த இமாமு தொழுகலை, இவர் உட்கார்ந்துருக்காரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆனால் கரெக்டாக தக்பீர் சொல்கிறாரு, ஃபாத்திஹா ஓதுறாரு, அதுக்கு பிறகு திலாவத்து செய்கிறாரு, அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்லி எல்லாரையும் ருக்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அதுக்கப்புறமா சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா சொல்லி எல்லாரையும் எந்திரிக்க வைக்கிறாரு, அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்லி எல்லாரையும் சுஜூதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்லி எந்திரிக்க வைக்கிறாரு, திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்லி உட்கார சுஜூதுக்கு கூட்டு போகிறாரு, திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்லி 2வது ரக்காத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் இவர் செய்கிறாரு. ஆனால் இவர் தொழுவல. இவர் பாட்டுக்கும் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இந்த காசு பண்ற வேலை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதது செய்கின்ற வேலை. இந்த ரியா முகஸ்துதி என்ன எப்படி என்ன இந்த மக்களை ஏமாத்தினா யார் கேட்க போறா?
யாரு நம்மளை பார்க்க போற? அல்லாஹ் பார்க்கிறான், ரப்பு பார்க்கிறான். நான் ரப்புக்காக இதை செய்கிறேன் என்ற அந்த அச்சம் இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? ஒரு தக்குவா உள்ள ஆலிம், பயம் உள்ள ஆலிம் ஹாஃபிஸ் யாருன்னா, ஒரு ஆயத்துல ஒரு தப்பு செஞ்சிட்டா அவர் பயப்படணும், நடுங்கணும். பின்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்கணும், தொழுக முடிச்சோன்னு ஏன்னா தப்பு பண்ணனா அந்த தப்பை ஏன் நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப சில ஹாஃபிதுக்கு எப்படின்னா, யாராவது பின்னாடி இருந்து தப்பை எடுத்து கொடுத்தா கோவம் வந்துருது, ரோஷம் வந்துரு. எனக்கு சொல்லி கொடுத்தியா நீ, இன்னும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் வராதா தப்புலாம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வசனத்திலே தவறு வந்து விடுகிறது, மறதி வந்து விடுகிறது. தொழுது முடித்தவனே கேட்டார்கள், எங்கே உபய் இப்னு கஅப் என்னோடு தொழவில்லையா, எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். உபயே, நீ என்னோடு தொழுதாயா இல்லையா, எனக்கு ஏன் நீ எடுத்துக் கொடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள். யார் கேட்டா? யார் மீது குர்ஆன் இறங்கியதோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா பிள்ளைங்களா? மாலிக் இப்னு தீனார் ரொம்ப குர்ஆன்ல பக்கா ஹாஃபிஸ், தினைக்கும் பாடம் கொடுப்பாங்களாம் அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. பாடம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆயத்துல தப்பு வந்துருச்சுன்னா அன்னைக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், அல்லாவே நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேனோ அதனால தான் எனக்கு அந்த தப்பு வந்துருச்சோ, அல்லாவே நான் பாவம் செஞ்சுட்டேனோ அதனால தான் எனக்கு தப்பு வந்துருச்சோ. இன்னைக்கு சில பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடம் பார்த்துட்டு அவங்க தொலை வச்சாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 10 தப்பு, ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 10 தப்பு. அன்பான ஹாஃபிதுகளே, இதெல்லாம் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், என்ன பிரச்சனை? அங்கே இஹ்லாஸ், அங்கே இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டால் எல்லாமே பிரச்சனை ஆயிடும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைவு செய்வோம். குறிப்பாக இந்த குர்ஆனை ஹிஃப்து செய்ததோட முடி வச்சிடலாமா? ரமதானுக்கு மட்டும் திறக்கலாமா? அல்லது எங்கேயாவது போட்டி 1 லட்ச ரூபா பரிசுனா மட்டும் எடுக்கலாமா? இல்லை என் அன்பிற்குரிய ஹாஃபிதுகளே, தொடர்ந்து ஓத வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தஆஹதுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள். இந்த குர்ஆன் என்ன செய்யும்? இதை யார் தொடர்ந்து ஓதவில்லையோ அவர்களை விட்டு இந்த குர்ஆன் ஓடிவிடும். உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய கால்நடைகள், கட்டி போடாத உங்களுடைய கால்நடைகள் உங்களை விட்டு ஓடுவதை விட வேகமாக இந்த குர்ஆன் உங்களை விட்டு ஓடிவிடும் என்று சொன்னார்கள். நம்ம எல்லாருமே குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை முடிக்கணும். குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை. குறிப்பாக ஹாஃபிதுகள் தங்களுடைய வாழ்நாளில் இந்த குர்ஆனுடைய திலாவத்தோடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பார்த்து 2 ஜுஸு, பார்க்காம 2 ஜுஸு. உங்களுக்கு பள்ளி படிப்புகள் அல்லது கல்லூரி படிப்புகள், பரீட்சை போன்ற நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் குறைந்தது 1 ஜுஸுவையாவது நீங்கள் மனப்பாடமாக பிறரிடத்தில் சொல்லாமல் அல்லது மனப்பாடமாக நீங்களே ஓதி சரிபார்த்து கொள்ளாமல் ஒரு நாள் உங்களுக்கு கடக்கக்கூடாது. அப்படி செய்தால் வாழ்நாளுக்கெல்லாம் நீங்கள் ஹாஃபிதாக இருப்பீர்கள். அப்படி இல்லை என்றால் தேவைக்கு மட்டுமே ஹாஃபிதாக இருப்பீர்கள். எப்படி? தேவை. ரமதான் வந்த ஹாஃபிது, ரமதான் முடிஞ்சா முடிஞ்சிச்சு கதை. அல்லாஹ் பாதுகாக்கணும். என் அன்பிற்குரிய ஹாஃபிதுகளே, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. உங்களுக்கு அல்லாஹு தஆலா துன்யா ஆখিরাத்துடைய செழிப்புகளை தருவானாக, ரஹ்மத்துகளை தருவானாக, பரக்கத்துகளை தருவானாக. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இவ்வளவு பெரிய சிரமத்தோடு உங்களை எல்லாம் ஹாஃபிதுகளாக ஆக்கி அவர்கள் மகிழ்கிறார்கள் என்றால் இது அவர்களுடைய உள்ளத்தில், அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய அடையாளம். குர்ஆனின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசத்தின், மரியாதையின் அடையாளம். உங்களுடைய பெற்றோருடைய எண்ணங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இந்த குர்ஆனை கற்று இதன்படி நடந்து அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வெறும் குர்ஆனை மனனம் செய்தாலேயே, வெறும் குர்ஆனை மனனம் செய்து விட்டாலே நமக்கு மறுமையில் எல்லா சிறப்புகளும் கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். குர்ஆனை இப்போது நீங்கள் மனப்பாடம் செய்தது போன்று அதனுடைய கருத்துக்களை, சட்டங்களை கற்க வேண்டும். அதனுடைய ஹலாலை ஹலாலாக்க வேண்டும். அதனுடைய ஹராமை ஹராமாக நீங்கள் மதிக்க வேண்டும். அதிலிருந்து விலக வேண்டும். அதில் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய உபதேசங்களை ஏற்று
அதன்படி நடந்து இந்த குர்ஆனை நீங்கள் பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஹாஃபிஸ் காரிஉல் குர்ஆன் ஹாமிலுல் குர்ஆன் என்ற அந்த பட்டம் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாகவும், இந்த நிகழ்ச்சியை இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உழைப்பை செய்திருக்கக்கூடிய நம்முடைய மார்க்க அறிஞர்கள், அதுபோன்று அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா துன்யா ஆகிரத்துடைய பரக்கத்துகளை தர வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த தியாகங்களை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய நன்மையுடைய தராசிலே வைக்க வேண்டும். மேலும் மேலும் அல்லாஹுடைய தீனுக்கு, குர்ஆனுக்கு, அல்லாஹுடைய வேதத்திற்கு, நபியின் சுன்னாவிற்கு அவர்கள் பணி செய்வதற்கு, சேவை செய்வதற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதற்கு தேவையான எல்லா விதமான பொருளாதார வசதிகளையும் உடல் வசதிகளையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்து தர வேண்டும். மீண்டும் மீண்டும் இது போன்ற நல்ல சிறப்பான பணிகள் இந்த ஊரிலே தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த பணிகள் பிற இடங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா இதில் இருக்கக்கூடிய குறைகளை மன்னித்து நிறைகளை ஏற்று பரக்கச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.